சார்பாய் நமக்கு போற்றி அப்போ வந்து அப்படி கிடையாது.
சரி. பகவானே, நீங்க பூலோகம் வழிவிலக்க சென்று விட்டால், பூலோகத்துக்கு மக்களுக்கு பாதிப்பட்ட மக்களுக்கு வழிவிலக்க சென்று விட்டால், அம்மா எனக்கு ஓடி பிடித்து விளையாட எனக்கு தோழி பெண்கள் வேண்டும் பகவானே. யார் ஒண்ணே மாதிரி என்னே மாதிரி பார்வதி என்ன இந்த ஈஸ்வரி அழகா போல் இவனுக்கு யாரும் இல்லையே. அப்படியா? இந்த பார்வதி அழகா போல் இந்த பார்வதி யாருன்னு பாருங்க. நீங்க இப்படி சொல்லி சொல்லி உசுப்பத்தி ரகரமாக்குறாங்க. இல்லம்மா, எனக்கு ஒழுங்கா பெருமையா தான் சொல்லணும். அப்படியா? மனைவியை சிறுமைப்படுத்தி விட்டால் குடும்பம் பிரித்து விடும். சரி. கணவனை பெருமையா சொல்லணும். ஆமா. மாப்பிளோட கலைப்பாக வேலைக்கு போயிருக்கும் தான் சுத்தி தான் இருக்காரு. சரி. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போல, நாளைக்கு போகவே இருந்திருக்கியா அப்படி சொன்னா மகன் வேலைக்கு போயிடுவாரு. சரி. மனைவி சாப்பாடு செய்யும் போது என்ன சொல்லணும்? கீழைக்கு உப்பு எப்ப போடுவாங்க? கடைசியில போடுவாங்க. கடைசியில போடுவாங்க. இவங்க அவசரத்துல முன்னாடி போட்டுருவாங்க, நாளைக்கு பாக்க கொஞ்சம் கசந்து தோத்துரும். ஆமா. பரவாயில்ல, அவசரப்பட்டாங்க. கருத்து வேறுபடுறது சாப்பிடணும். அப்ப இன்னைக்கு சாப்பிட சுமாரா நாளைக்கு ஒரு சுத்தம் பண்ணா வெறி விட்டுருவா. அம்மா, நீ குழம்பு வச்சிருக்க அப்படின்னு கடையில தட்டினாலும் குடும்பம் ரெண்டாவது. அப்படியா? அதனால எல்லாமே பொறுமை வேண்டும். பொறுமை வேண்டும். இப்ப நம்மளுக்கு நான் இன்னைக்கு காலையில ஒரு வாட்ஸ்அப்ப பார்த்துருக்கேன். என்ன பார்த்தீங்க? உலகத்துல பொறுமை உலகத்தோட பெருசு. உலகத்தோட பெருசா? பெரும் கடலோட பெருசா? கடல் சின்னது. கடல் சிறுசா? ஆமா, கடல் சின்னது. அப்படியா? மொத்தமே கடல் 67 கிலோ தான் இருக்காங்க. 67. ஆமா. அது மனிதன். சரி. இது சமுத்திரம். ஓ சரி. ஆமா. அதனால உலகத்துல என்ன கடலிலும் பெரிதுன்னு என்ன கடல் சின்னதுன்னு அர்த்தம். சரி. கடலிலும் பெரிது பொறுமை. சரி. அப்படின்னா கடல் சின்னது தானே. ஆமா. அதனால சரி, ஒரு மனிதனுக்கு பொறுமை தேவை. ஆமா. அந்த பொறுமை இருந்தால் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம். ஆமா. அது கணவனா இருந்தாலும் சரி, ஆமா, மனைவியா இருந்தாலும் சரி, சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சரிதான். பொறுமை கடலில் பெரிதுன்னு சொல்றீங்க. ஆமா, உண்மைதான். அப்படிதான் இருக்க வேண்டும். சரிதான். அதனால எனக்கு ஓடி பிடித்து விளையாட எனக்கு தோழி பெண்கள் வேண்டும் நாடா. ஆமா, நீ தோழி பெண்கள் கேட்கமா? ஆமா. ஒன்னே மாதிரி அழகு, ஒன்னே மாதிரி எங்க கேட்டு பிடிச்சது? கேட்டு பிடிக்க முடியாதா? சரி, முடியாது. முடியாதா? நான் படியாத போகும்போது சரி, இப்ப நேரமா கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். ஆமா. படியாத வரணும், அம்மா யாருன்னு கேட்டு அப்பதான் வெளியே வருவேன். சரி. அம்மா அப்பதான் நாடகம் ஓடிட்டு இருக்கும். ஓ, நாடகம் தான் பார்க்க. வெளியே வந்தோடனே அப்பா எத்தனை பேர் இருக்காங்க படியாத போயிருக்கேன். அந்த வீட்டுல யாருக்கான எனக்கு தெரியாது. அதனால தோழி பெண்கள் வேண்டும் என்று கேட்டனே. ஆமா, நீ எப்படி தோழி பெண்களை அழைத்துட்டு வருவீங்களா? தோழி பெண்கள் ஒன்னே மாதிரி எங்கமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியா? உங்களால அழைத்து வர முடியாதுன்னு சொல்லுங்க. எங்க இருக்குன்னு தெரியாது, அழைத்து அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா? உங்களுக்கு தெரியாத இடம் எங்க பார்வதி எனக்கு அறியாமல் முடியாமல் 1000 இருக்கலாம். எவனை இரவனுக்கு தெரியாமலே நீ தெரியாம இருக்குமா? தெரியாம இருக்காது. சரி. அதனால நாகலோகப்பட்டணத்தில் நாகக்கண்ணைக்கும் நாகராஜனுக்கும் சரி 8 பேரை தயாரி செய்திருக்கிறார். 8 பேர் மூத்தவன் 3 பெரிய முத்தார், சின்ன முத்தார், காத்தக்காரி, பேச்சக்காரி, கண்ணன் மாரியம்மா, சன்னமாரி, சடமாரி, பூமாரி, காளியம்மா, தங்க நிலத்துல தங்கம் நீட்டி 8 பேரை தடை செய்திருக்கீங்களா? அந்த காரியம் 8 பேரை தடை செய்த மாட்டவா? சரி. அவர்களை அழைத்து வர முடியுமா? அப்படியா அம்மா? அது எங்க முடியாதம்மா. அப்போ உங்களால முடியாதா? நீ எவ்வளவு பெரிய காரியம் சொல்லிவிட்டாய். அப்படியா? என்னென்றாலே உங்களால எந்த காரியமும் செய்ய முடியாதா? முடியாது. இந்த காரியம் முடியாது. இந்த காரியம் இல்ல. ஒரு உலகத்துல பட்டியார்கள் சொல்லி படியறக்க நான் போறேன். சரி. ஒரு நாளுக்கு ஒரு சில வரம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரங்க இருந்தா வரம் கொடுத்தாரு. வரம் கொடுப்பீங்க. இப்ப இதே 8 காலையில இருந்து வரம் கேட்ட வரம் கொடுத்தாரு. சரி. ஆனா அவர்